Hello guys, welcome to D Trading. So today profit பார்த்தீங்கன்னா 5457. ஸோ ஆக்சுவலாக டுடே மார்னிங் லாஸில் தான் போச்சு. அகைன் ஒரு ட்ரேடில் வந்து ஒரு லம்ப் அமௌண்ட் தான் வந்து லாஸ் வந்து ரெக்கவர் பண்ணிச்சு. பட் நான் அதை எப்படி எடுத்தேன் பார்த்தீங்கன்னா 23,700 பிஇ அவுட் ஆஃப் த மணி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். பட் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு 15 மினிட்ஸ் கேண்டிலை வந்து கிராஸ் பண்ணுதா இல்லையா, டவுன் போதா இல்லை அப் போதான்னு செக் பண்ணேன். பட் தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் மூமெண்ட் வந்துச்சு. ஸோ நான் இங்கே ட்ரேட் எடுத்தேன், 43ல் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலை, சப்போஸ் இந்த க்ரீன் இந்த ரெட் லைனுக்கு மேலே வரல, 50 மூவிங் ஆவரேஜுக்கும் மேலே வரல, அப்போ வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். சப்போஸ் 15 மினிட்ஸ் கேண்டலுக்கு வந்து பிரேக் ஆகி போதா, பிரேக் ஆகி மேலே போதா, கீழே போதா, அதை வச்சு ட்ரேட் பண்ணலாமா, இல்லை ப்ரீவியஸ் லைனை வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு அது டவுன் ஆகுதா, இல்லை ப்ரீவியஸ் சப்போர்ட் எடுத்து ப்ரீவியஸ் பாயிண்ட்டை வச்சு சப்போர்ட் எடுத்து மேலே போதா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலாம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நானும் இன்றைக்கி 19 ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். பட் வந்து நான் இப்போ சப்போஸ் நான் வந்து நிறைய ப்ராஃபிட் எடுத்துட்டேன், ஒரு 9000 மார்னிங் பார்த்தீங்கன்னா 7000 இருந்துச்சு. பட் வந்து நான் அந்த 7000ல் வந்து ஒரு 2000 அடிஷ்னல் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிட்டேன். பட் பார்த்தீங்கன்னா நான் ஜிடிடி ஆர்டர் போட்டுட்டு தான் நான் அந்த லாஸே வந்து செட் பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 7000 ப்ராஃபிட் எடுக்கிறேன்னா அதில் வந்து ஒரு 2000 வந்து நான் எனக்கு லாஸ் போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிடிடி ஆர்டர் செட் பண்ணேன். ஸோ ஜிடிடி ஆர்டர் செட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 40 வந்து 9000 ப்ராஃபிட்டுங்கிறது டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் லாஸ் ஆகுதுனது 50. ஆக்சுவலி 61ல் வாங்கியிருந்தேன் 50. ஆக்சுவலி அது 1000 கிட்ட லாஸ் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் 50. இதெல்லாம் ரிமைனிங் சேம். ஸ்டார்டிங் எடுத்தோடனே மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஆர்டர் போட்டுட்டேன். அந்தமாரி போடக்கூடாது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் போடணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப அப் சைட் டவுன் சைட் மூமெண்ட்டு போயிட்டே இருக்கும். நம்ம 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறதால வந்து அது டக்குன்னு ஹிட் ஆகிடும். நம்மளுக்கு எப்படின்னே தெரியாது டவுன் போதா அப் போதான்னு. ஸோ அதனால் வந்து நான் 15 மினிட்ஸ் இனிமேல் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுட்டு 15 மினிட்ஸ்லேருந்து டவுன் போதா அப் போதான்னு செக் பண்ணிவிட்டு அந்த ஒரு 10 அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஆக்சுவலி ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாம். ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12,000 நான் ஆல்ரெடி வித்ட்ரா பண்ணிட்டேன். 10,000 நான் போட்ட 10,000 வந்து எடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா 10,000 எடுத்துட்டேன். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4983 நெக்ஸ்ட் டே வந்து கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 22 கிட்ட இருந்துச்சு. நான் என்னோட போட்ட அமௌண்ட் கிரெடிட் ஆன அமௌண்ட் 10,000 வந்து எடுத்துட்டேன். ஸோ பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் 17,000. ஸோ இன்னியோட அமௌண்ட்டும் சேர்த்து இதில் வந்திருக்கு. கிரெடிட் டுடே 26 டுடே அமௌண்ட்டும் சேர்த்து ஷோ ஆகுது. ஸோ டுமாரோ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 17,300 இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம அப்கமிங் வீடியோஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். இதை வச்சு தான் ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு அச்சீவ்மெண்ட் தான். பட் டோட்டல் நான் போட்ட அமௌண்ட்டே எடுத்துட்டேன். ப்ளஸ் இப்போ வந்து நான் 17,000 வந்து மேக் பண்ணியிருக்கேன் ட்ரேடிங்லேருந்து. இதுவும் பிக் அச்சீவ்மெண்ட் தான். ஒரு சிம்பிள் டிப் சொல்கிறேன், உங்களுக்கு கேட்டுக்கோங்க. பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்து ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களை ட்ரை பண்ணணும்னு நான் சொல்லலை. உங்களுக்கு வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி எல்லாமே பண்ணுங்கள். நான் எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ உங்களோட நாலேஜை பொறுத்து நீங்கள் லேர்ன் பண்ணி நீங்களே வந்து டிசிஷன் மேக் பண்ணி எடுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ். டுமாரோ ஃப்ரைடே லாஸ்ட் டே ட்ரேடிங். ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே லீவ். ஸோ நாளைக்கு எப்படி இருக்குது பார்க்கலாம். அப் சைட் போகுதா டவுன் சைட் போகுதான்னு பார்ப்போம். ஸோ நான் இந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணி வைப்பேன் பிஃபோராக. நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு என்ன மூமெண்ட் இருக்கும், ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க, எப்படி அப் சைட் இருக்குமா டவுன் சைட் இருக்குமா, அந்த மாதிரி செக் பண்ணிங்க. நான் இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன நீட் இருக்குது, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பேஸ் பண்ணி வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் நீடை வந்து டிஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அதை பேஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபார் மோர் வீடியோஸ். ஸோ நம்ம அச்சீவ்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா 1 lakh. ஸோ அச்சீவ் பண்ணிவிடுவோம்னு நான் நினைக்கிறேன். பொறுமையாக இருப்போம். இந்த மிஸ்டேக் ஓவர் ட்ரேட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிவிடுவோம்.
அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ கைஸ். லெட்ஸ் see tomorrow. Bye bye.